என்ன உரிமையா அத்தன்னு சொல்றது கூட உனக்கு மனசு வரல. எப்பதான் உன் மனசு மாறுமோ தெரியல. சரி சொல்லு, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். கடையில இருந்து உங்க கல்யாண ஆல்பத்தை கொடுத்து விட்டாங்க. இந்தாங்க மேடம். தேங்க்யூ மேடம். பாத்தியாடி, நாங்க வந்திருக்கிற நேரம் எப்படி? உன் கல்யாண ஆல்பமும் கரெக்டா வந்திருக்கு. குடு. ஏன் இல்ல வேண்டாம். சண்மதி, என்னடி ஆச்சு உனக்கு? கட்டின புருஷனை போய் டிரைவர்னு சொல்ற, மாமியாரை கேட்டா ஹஸ்பண்டோட அம்மான்னு பொத்தாம் பொதுவா சொல்ற. இதெல்லாம் ரொம்ப தப்பு சண்மதி. எதடி தப்பு? என் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ அதாவது பேசிட்டு இருக்காத. எப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வளவு பொய் சொல்லி என் கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா? மாப்ள, ஒரு சின்ன உதவிங்க. மாப்ள, அங்க பாலை வச்சிருக்கேன், அத சண்மதி கிட்ட கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடுத்துறீங்களா? என்னங்க மாப்ள அப்படி பாக்குறீங்க? சண்மதி நம்மள நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. என்னதான் அவளுக்கு நம்மள பிடிக்கலனாலும் நாமளும் அவளை அப்படியே விட்டுற முடியுமா? நாம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சுதானங்க ஆகணும். தப்பா நினைக்காதீங்க, கொஞ்சம் இங்க வேலை அதிகமா இருக்கு, அதான் என்னால போக முடியல. நீங்க இந்த பாலை மட்டும் அவகிட்ட கொடுத்துருங்களேன். வலது பக்கமா இருக்கிறத எடுத்துட்டு போங்க மாப்ள. நீ அதை கொடு. சும்மா நடிக்காத கார்த்திக். எதுவும் ஆகாம தான் இப்படி என் பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருக்கியா? இது யாரு கட்டுப்பிடிச்சா? நீதான் தூக்கத்துல என் மேல கை போட்ட. சரி, என் கைப்படுற அளவுக்கு எதுக்கு நீ என் பக்கத்துல வந்து படுத்த? இதோ பாரு சண்மதி, நேத்து நைட்டு நான் உனக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தான்ல, அதை குடிச்சிட்டு உனக்கு தூக்கம் வருதுன்னு ஒரு மாதிரி தடுமாறி உட்கார போனேன். சரி விழுந்துரு வேணும் உன்னை பிடிக்க போகும்போது அப்படியே என் கை மேலேயே விழுந்துட்டேன். நானும் உன்னை எவ்வளவு எழுப்ப பார்த்தேன், ஆனா நீ மயக்கத்துல இருக்க மாதிரி அசையவே இல்லாம அப்படியே இருந்த. அதனாலதான் நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு அப்படியே விட்டுட்டேன். மயங்குனா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சீட்டா, உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் தரீங்களே, என்ன நல்ல விஷயம்? அது இன்னைக்கு ஒரு கிரிமினல் கேஸ் எடுத்து ஜெயிச்சிருக்க. சொசைட்டில செல்வாக்கான ஒருத்தரால பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பத்துக்கு நான் நீதி வாங்கி கொடுத்திருக்கேன். நான் இந்த அட்வொகேட் தொழிலுக்கு வந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறேங்கா. சந்தோஷம் மாப்ள, இது ஸ்டார்டிங் தான். இன்னும் நீங்க மேல மேல போகணும். எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நீங்க பேரும் புகழோட வாழணும். உங்களால இந்த குடும்பத்துக்கு பெருமை கிடைக்கணும். இது மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும். சம்மந்தி, நான் தான் ராஜாவை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, அவன் நல்லா வருவான்னு.
அவன் நிச்சயம் சாதிப்பான்னு எனக்கு தெரியும் சம்பந்தி. மாப்பிள இன்னும் பல உயரத்தை தொடணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மச்சான். ஒரு கிரிமினல் கேஸ்ல ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம்னு ஒரு அட்வொகேட்டா என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த சின்ன வயசுலயே நீங்க சாதிச்சிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்ஸ்க்கா. ராஜா, உனக்கு ஞாபகம் இருக்கா? காலையில நீ கிளம்பி போகும்போது அம்மா முகத்துல தான் முடிச்சிட்டு போனேன். அதனாலதான் உனக்கு இவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. நல்லா இரு, நல்லா இரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்மா. அம்மா, நாங்களாம் மனசுல இருக்கிறத சொல்லிட்டோம். நீ மனசுல உள்ளத பேசு. அப்புறம் மாப்பிள்ள உன் மேலே கேஸ் போட்டுற போறாரு. அப்பா, நீங்க எல்லாரும் அவரை பாராட்டினத நான் ரசிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இதை விட வேற பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? எனக்கு உங்க திறமை மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப நல்லா வரணும். அதுக்கு நீங்க நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த நல்ல நாள்ல மூத்தவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்க. ஸ்வேதா, நல்ல வேலை தூங்கிட்டியோன்னு நினைச்சேன். ஸ்வேதா, கேஸ்ல ஜெயிச்சதுக்காக வீட்ல எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தேன்ல, இப்ப என் ஸ்வீட் பொண்டாட்டிக்காக ஸ்பெஷலா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். உன்னால கெஸ் பண்ண முடியல. பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். இந்தா, என்னன்னு நீயே பிரிச்சு பாரு. ஸ்வேதா, என்ன பண்ற நீ? நீங்க பண்ண காரியத்துக்கு வேற என்ன பண்ணுவாங்க? ஆமா, நீங்க வந்ததும் வராம அவ கால்ல ஏன் போய் விழுந்தீங்க? யாரு? சண்மதி அக்காவை சொல்றியா? ஆமா, அக்காவா? அக்கா. ச்சே. ஏங்க, உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காதவங்க கிட்ட நீங்க போய் உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க. வீட்ல அத்தனை பெரியவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட இவதான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாளா? இல்ல ஸ்வேதா, அவங்க வானதி அக்கா மாதிரியே. ஆனா உன இத சொல்லிடுங்க. வானதி அண்ணி இருந்த வரைக்கும் அவங்க காலடியிலே இருந்தீங்க. இப்போ அவங்க இல்லாத அப்புறம் இவங்களா? வீட்ல அத்தனை பேர் முன்னாடியும் இவ கால்ல போய் விழுந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கூச்சமா இல்ல? இதுல கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு ஸ்வேதா? அவங்களும் எனக்கு அக்கா மாதிரி தானே. அப்படின்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. அவ உங்களை கொஞ்சம் கூட மதிக்காம எடுத்தெறிஞ்சு எப்படி பேசினான்னு தெரியும்ல. அவளுக்கு தான் இந்த வீட்ல இருக்கிற யாரையுமே பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருந்தும் வழியா போய் அவகிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவ உங்களை என்ன பேச்ச பேசினான்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதை எல்லாத்தையும் உங்க மண்டையில ஏத்துக்கிட்டு இனியாச்சும் ஒழுங்கா இருக்கிறதுக்கு வழிய பாருங்க. ஸ்வேதா, ஏன் ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோவப்படுற? உங்களுக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. என் புருஷன் போய் யார் காலையும் விழறத என்னால சும்மா பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. உங்களை அந்த பேச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா நான் திரும்ப ஏதாச்சும் கேட்டிருப்பேன். தேவையில்லாத பிரச்சனை வேண்டான்னு தான் நான் அமைதியா இருந்தேன். ஸ்வேதா, அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லாம பண்ணிடாத. நான் அப்படி எதுவும் பண்ண கூடாதுன்னா இனிமேல் நீங்க ஒழுங்கா இருங்க.
வணக்கம் சார். அம்மா எங்க இருக்காங்க? அம்மா ரூம்ல தான் சார் இருக்காங்க. போன்ல உங்ககிட்ட பேசினப்போ எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இப்பயும் இருக்காங்க. சரி, நீங்க எல்லாரும் எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். வணக்கம் மேடம். ஓகே மேடம், நான் கார்த்திக் கிட்ட பேசுறேன். வரேன். டாக்டர், அம்மாக்கு எப்படி இருக்கு? இப்போதைக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நான் சொல்றதை கேட்டு யாரும் பேனிக் ஆக வேண்டாம். நாம எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகல. இந்த நிலைமையில அவங்களுக்கு ஹார்ட் பிளாக்கை ரிமூவ் பண்றதுக்கான சர்ஜரி பண்ண முடியாது. அவங்க பல்ஸ் ரேட்டும் பிளட் பிரஷரும் நார்மலா இல்ல. அவங்க எந்த நேரமும் எதையோ யோசிச்சு கவலைப்படுறாங்கன்னு தான் தோணுது. அவங்க நிலைமை மாற நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். டாக்டர், அவங்க முன்ன மாதிரி இருக்கணும்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். அவங்களை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவங்க சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்க அன்பா நடந்துக்கிட்டா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஹெல்த் கண்டிஷன்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அப்பதான் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும். தொடர்ந்து அவங்க ஹெல்த் கண்டிஷன் இப்படியே இருக்கிறது நல்லது. கார்த்திக், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சில மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி அனுப்புறேன். அதை மட்டும் நீங்க அம்மாவை சாப்பிட சொல்லுங்க. சரி, ஓகே. ஓகே கார்த்திக், நான் வரேன். வரேன். தேங்க்யூ டாக்டர். ராஜிமா சீக்கிரமா குணமாகணும்னா டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க சங்கடப்படுற மாதிரி நாம நடந்துக்க கூடாது. அப்பதான் சீக்கிரமா அவங்கள குணப்படுத்த முடியும். நீங்க எதை நினைச்சு மனசு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாம இல்ல. அந்த விஷயத்த சுமூகமா முடிக்கிறதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்தது கூட அது சம்பந்தமான ஒரு விஷயம்தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒண்ணு இல்லம்மா, சண்மதியும் மாப்பிள்ளையும் மறுவீட்டு கூப்பிட வந்திருக்கோம். என்ன சம்பந்தியம்மா, இந்த விஷயத்த சொன்னதும் சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. நிஜமாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏற்கனவே சண்மதி இந்த வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. விருப்பமே இல்லனா கூட எனக்காக அவ இங்க வந்து இருக்கா. வந்த இடத்துலயும் இதையெல்லாம் அவகிட்ட சொல்லி அவளை கஷ்டப்படுத்த வேண்டாமே. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது எல்லாமே ஒரு சம்பிரதாயம் தானே. அது என்னவோ வாஸ்தவம் தான். ஆனா இதுல எல்லாம் அவளுக்கு விருப்பம் இருந்திருந்தா அவளே இதெல்லாம் சொல்லிருப்பாளே. அவளை இந்த விஷயத்துக்கு கட்டாயப்படுத்துறது என்னவோ நம்ம சந்தோஷத்துக்காக. அவளை இந்த விஷயத்துக்காக கட்டாயப்படுத்துறதுல எனக்கு சம்மதம் இல்ல. சம்பந்தியம்மா, இது நம்ம சந்தோஷத்துக்காக இல்ல. சண்மதி மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கணும். அவங்களுக்குள்ள நெருக்கம் ஆகிறதுக்கும் இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும் இல்லையா? நீங்க சொல்றது சரிதான். ஆனா சண்மதி இதுக்கு என்ன சொல்வானுதான். சம்பந்தியம்மா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நானே சண்மதி கிட்ட இத பத்தி கேட்டுக்கிறேன். அவ சரின்னு சொன்னா அடுத்த ஏற்பாடு பண்ணுவோம். இல்லனா அவ விருப்பப்படியே விட்டுறலாம். சம்பந்தியம்மா, உங்களுக்கு சம்மதம் தானே? சரி, அவகிட்ட கேட்டு பாக்கலாம். சரி, வாங்க போலாம். ஏன் ஆர்த்தி, உள்ள போய் இவ்ளோ நேரம் ஆச்சு? என்ன பேசிட்டு இருப்பாங்க? அவங்க என்ன பேசிட போறாங்க, விடு. என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். என்னம்மா, தங்கச்சி மாட்ட பேசிட்டீங்களா? பேசியாச்சுங்க. ஆனா இந்த விஷயத்துல முடிவெடுக்கிற பொறுப்ப சம்பந்தியம்மா சண்மதி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சம்பந்தி. என்ன விஷயம், என்ன முடிவுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். மா, இவங்க 2 பேரும் தயங்கி பேசுறத பார்த்தா பெருசா திட்டம் போடுற மாதிரி தெரியுது. அது என்னவா இருந்தாலும் சரி, உள்ள புகுந்து களைச்சு விட்டுறணும், சரியா?
சண்மதிக்கும் மாப்பிள்ளைக்கும் எங்க வீட்ல மறுவீடுக்கு ஏற்பாடு பண்ணலான் இருக்கோம். ராஜி, நீ காலையில என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும்? இன்னைக்கு எனக்கு மாத்திரை எதுவும் தேவைப்படாதுங்க. என்னடி நடக்குது இந்த வீட்ல? ஏமா டாக்டர் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரா? இல்லங்க, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திக்கும் சண்மதியும் இப்படி ஜோடியா முதல்ல வெளியில போறாங்க. இனிமே எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு தோணுது. என்ன ஆர்த்தி இது? இவ்ளோ கொடுமை நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்ல. விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தா அந்த சண்மதி அவளோட அப்பாவும் அம்மா வந்து உடனே மறு வீட்டு கூப்பிடுறாங்க. இவ்ளோ நாளா வீட்டுக்குள்ள மாமியார் மேலயும் புருஷன் மேலயும் எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தவ மறு வீட்டு கூப்பிட்டதும் போலாமே அப்படின்னு நல்லா மினிக்கிட்டு கிளம்பி போற. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு மாமா இதெல்லாம்? மாப்பிள்ள, நீங்களும் சம்பந்தியமும் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனா இதெல்லாம் முறையா செஞ்சாதானே எங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்காங்களா? சந்தோஷமா. எவ்வளவு தெளிவா வேலை பாக்குறா பாரு மங்க. மாப்பிள்ளைக்கு ஐஸ் வைக்கிறாங்க. இத பாருடி, அவனுக்கு எப்படி ஆப்ப வைக்க போறேன் பாரு. அம்மா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏய் சண்மதி, இருடி. முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா ட்ரெஸ் மாத்திட்டு வா. பவானி, நீ எல்லாத்தையும் எடுத்து வை. சரிங்க அத்தை. சண்மதி, நான் அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன்னு பத்திய சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது. நல்லா சாப்பிடணும். போகும்போது இங்க நீங்க வந்ததை விட 2-3 கிலோ வெயிட்டா போகணும். அப்புறம் சம்பந்தி அம்மா உங்களை சரியா கவனிச்சுக்கலன்னு நினைச்சுப்பாங்க. மாப்பிள்ள, இது சண்மதிக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு சேர்த்துதான் சொல்றா. சண்மதி, மாப்பிள்ளைக்கு செயின் பிரேஸ்லெட் எல்லாம் போட்டுக்கிறது அழகா இருக்கலாமா? நல்லா இருக்குப்பா. சண்மதி முகத்துல சந்தோஷங்கிறதே இல்லையே. நாம நினைச்சது இந்த வீட்டுல சிறப்பா தான் போய்கிட்டு இருக்கு. சண்மதி, நம்ம வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் இழைச்சுதான் வந்திருக்கல்ல? நான் சொன்னது மாதிரி ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன், எதுவும் பிரச்சனையா? இல்ல இல்ல, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. நல்ல மனசு உங்களுக்கும் உங்க அம்மாக்கும். ஆனா நாங்க தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. கல்யாணத்தப்போ நடந்த பிரச்சனையை பத்தி தான் சொல்றேன். அப்போ நீங்க சரியா தான் நடந்துக்கிட்டீங்க. தப்பு பண்ணது நாங்க தான். நீங்க தப்பு பண்ணதுக்கு காரணம் இருக்கு. ஆனா நாங்க நடந்துகிட்டதுக்கு காரணமே இல்லை. வெறும் கோபம். கோபத்தால என்ன நடந்துரும்? எதுவும் நடக்காது. ஆனா நீங்களும் அத்தையும் அதை நல்லா டீல் பண்ணி சுமூகமாக்கிட்டீங்க. மாப்பிள்ள, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. எங்களுக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் கோவம்லாம் இல்ல. நடக்கிற விஷயங்களை அந்தந்த சூழ்நிலையில அந்தந்த கண்ணோட்டத்துல மட்டும்தான் பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. சண்மதி எப்படி இருக்கா? அத சண்மதி கிட்ட தான் கேட்கணும். அவ உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் அத்தையும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஏங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல, சண்மதிக்கு உங்க மேல கோபம் எதுவும் இல்லையே? தெரியலங்க, நான் அதை பத்திலாம் யோசிக்கவே இல்லை. சண்மதிய எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. அவ விருப்பப்படி இருக்கட்டும்னு நானும் அம்மாவும் முடிவு பண்ணிருக்கோம். நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சண்மதி எங்களை புரிஞ்சுப்பான்னு நாங்க நம்புறோம். ஒரு போன். தேங்க்யூ.
மாப்ள போர் அடிக்குதா? இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. போய் ரெஸ்ட் எடுங்க. ஆக்சுவலா நான் பகல்ல தூங்க மாட்டேன். அப்ப டிவி பார்க்க வேண்டியதானே? நான் பெருசா டிவி அதிகமா பார்க்க மாட்டேன். பார்த்தா நைட்ல தான் பார்ப்பேன். என்ன இந்த கார்த்தி எடக்க முடக்காவே பேசிட்டு இருக்கா? மாப்பிள சும்மா உட்கார்ந்தா உங்களுக்கு போர் அடிக்கும்ல, அதான் மாமனார் கேக்குறாரு. மாப்பிள நீங்க ஃப்ரீயா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீயா இருக்க சந்தர்ப்பம் ரொம்ப ரேர். அப்படி நேரம் கிடைச்சதுன்னா எல்லாம் ஃபேமிலியா கார்ட்ஸ் விளையாடுவோம். அடடே சூப்பர் மாப்ள, நாங்களும் அப்படிதான். செட்டு சேர்ந்தாச்சா? இனிமே உங்க மாமனார கையில பிடிக்க முடியாது. மாப்ள ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். எடுத்து தள்ளுங்கம்மா. வா 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 உட்காரு. மங்க என்னங்கப்பா? வா நீ உட்காரு. வா. ஐயோ நான் எதுக்கு? உட்காரு. உட்காருங்கம்மா. மாப்ள கார்ட்ஸ்ல ஜெயிக்கிறவங்க என்ன பண்ணணும், தோக்குறவங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா? இல்ல நாங்க பெருசா பெட்லாம் வச்சுக்க மாட்டோம். ஜெயிக்கிறவங்களோட ஆசைய இருக்கிறவங்கள நிறைவேற்றணும். சூப்பர் ஐடியா மாப்ள. ஏய் என்னடி இது? எல்லாம் நல்லாதான் நடக்குது பாட்டி. ஏய் நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? நீ கவனிச்சியா பாட்டி, கார்த்திக்கு ரூம் போகவே பிடிக்கல. ஆமா இல்ல, கார்த்திக் எப்படியாவது நேரத்தை கடத்திட்டு போலான்னு தான் இங்க இருக்கான். கரெக்ட் டி. அம்மா என்ன? சண்மதி மாப்பிளைக்கு கார்ட்ஸ் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? சண்மதி பெட் என்னன்னு தெரியுமா? ஜெயிக்கிறவங்களோட ஆசைய உடனே நிறைவேற்றணும். நிறைவேற்ற முடியாத ஆசையா இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? முதல்ல யாரு ஜெயிக்கிறான்னு பாப்போம். நான் ஜெயிச்சிருவேன். என்னாச்சு மாப்ள? ஜெயிச்சிட்டேன். ஐயோ மாப்ள என்ன சண்மதி, உன் மாப்பிள அப்பா அம்மா எல்லாரையும் தோக்கடிச்சிட்டாரு, நீ சும்மாவே நிக்கிற? மாப்ள உங்களோட ஆசை என்னன்னு சொல்லுங்க மாப்ள. நிறைவேற்ற முடிஞ்சா நம்ம உடனே நிறைவேற்றிடுவோம். எனக்கு சண்மதியோட சின்ன வயசு போட்டோ ஆல்பத்தை பார்க்கணும். ஆல்பமா? அவ்வளவுதானே. நான் கூட ஏதோ பெருசா கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். இருங்க போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க மாப்ள பாருங்க. என்ன சண்மதி, உன் மாப்பிள உன் போட்டோவை ரசிச்சு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு, நீ இங்க நின்னுட்டு இருக்க? அது கூட. ஏய் சண்மதி. சண்மதி என்னம்மா பண்ற? மாமா பரவாயில்ல. நோ, இதெல்லாம் நாட் ரைட். சண்மதி என்னம்மா பழக்கம் இது? எங்க இருந்து அந்த பழக்கம் வந்துச்சு உனக்கு? ஆல்பத்தை பாக்குறதுனால என்ன தப்பு இருக்கு? ஏன் உனக்கு இப்படி கோவம் வருது? ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா உன்ன? இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். வாங்க மாப்ள உட்காருங்க. சண்மதி
சண்மதி வா. பக்கத்துல உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்களே, இப்ப என்ன பண்ணலாம்? அம்மா, நான் ஒரு முக்கியமான கால் ஒண்ணு பேசணும், போய் பேசிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வந்து மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு. அம்மா, என்ன பக்கத்துல உட்கார சொல்ற? அங்கெல்லாம் எல்லாரும் சாப்பிடும் போது நான் தான் பரிமாறுவேம்மா. இல்ல கார்த்திக்? அங்க நீ எப்படி வேணா இரு, இப்ப நீ மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு. அம்மா, அம்மா தான் சொல்றாங்கல்ல, வந்து உட்காருமா. சரிப்பா. சண்மதி, ஏம்மா இப்படி அவசர அவசரமா சாப்பிட போற? நிதானமா சாப்பிடு. முதல்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் ஸ்வீட் சாப்பிடுங்க. சரி பாட்டி. சண்மதி, என்ன பாட்டி? நீ மறு வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அத மறந்துடாத. இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? குலாப் ஜாமுன் இருக்குல்ல, அதை எடுத்து மாப்பிள்ளைக்கு ஊட்டு. மாப்பிள்ளை, நீங்க சண்மதிக்கு ஊட்டுங்க. சண்மதி, இப்ப என்ன பாட்டி? கையில எடுத்து ஊட்டுமா. மாப்பிள்ளை என்ன விரலியா கடிச்சிட போறாரு? பொண்ணுக்கு வெக்கமா இருக்கு போல இருக்கு. மாப்பிள்ளை, நீங்க அவளுக்கு ஊட்டி விடுங்க. ஒவ்வொருத்தரா அலற போறாங்க. கார்த்திக் இன்னைக்கு நல்லா திட்டு வாங்க போறான். வாங்கட்டும். மாப்பிள்ள, இவ்ளோ டேஸ்டான கேசரியை நான் சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போலவே இருக்கு. உங்க கைராசி யாருக்குமே வராது. கேசரி சும்மா தேவாமிர்த மாதிரி இருக்கு. நல்லா சமைக்கிற பையன்தான் பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்குவான்னு எங்க ஊர்ல அடிக்கடி சொல்லுவாங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அட ஆமா, இவங்க சொல்ற மாதிரி டேஸ்டா தான் இருக்கு. எங்க தப்பு நடந்துச்சுன்னு தெரியலையே. இதோ வந்துடுறேன். நாம உப்பு தானே போட்டோம், எப்படி இவ்ளோ டேஸ்டா இருக்கு? உப்பு தானே? வா இங்க பார், இந்த புடவைய கட்டிட்டு சீக்கிரமா ரெடி ஆயிடு. நான் போய் பூ எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் ரெடி ஆகணும். பவானி, நீ போய் சாந்தி முகூர்த்தத்துக்கு பாலை காய்ச்சி எடுத்துட்டு வாயே. பாட்டி, என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நீங்க பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? விட்டா நீங்களே அவங்கள சேர்த்து வச்சிருவீங்க போல.
சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றது அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக இல்லடி, அவங்களுக்குள்ள இன்னொரு விரிசலை ஏற்படுத்துதா. பவானி, வந்ததுல இருந்து சண்மதி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்காளே, அதுல இருந்து உனக்கு புரியல? அவ அந்த கார்த்தி மேல எந்த ஈடுபாடும் இல்லாம சும்மா ஒப்புக்கு சப்பாதான் இந்த மறு வீட்டுக்கே வந்திருக்கா. இந்த மாதிரி நேரத்துல சாந்தி முகூர்த்தத்துக்கு நாம ஏற்பாடு பண்ணாதா எங்க தம் மேல விருப்பம் வந்துருச்சோன்னு நினைச்சு கார்த்தி அவளை நெருங்குவான். அவன் அப்படி பண்றதெல்லாம் பார்த்து சண்மதிக்கு இன்னும் அவன் மேல வெறுப்பு தான் ஜாஸ்தியாகும். நீ வேணும்னா பாரு, முதலிரவுல நல்லா முட்டிக்க போகுது. இந்த சண்டைய வச்சே அவளை வாழா வெட்டியாக்கி அவளை நிரந்தரமா இந்த வீட்லயே தங்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. பாட்டி, உங்க மூளையே மூளைதான் பாட்டி. ஒரு சாந்தி முகூர்த்தத்தை வச்சு எவ்வளவு பெரிய சண்டையை நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. எப்படி நாளைக்கு நீ தானே அவளை ரூம்ல போய் கூட்டிட்டு வரணும். அப்படி போறப்போ அவங்களுக்குள்ள சண்டை நடந்து அவங்க 2 பேரும் தனித்தனியா தான் இருப்பாங்க. இது மட்டும் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. சண்மதி, தயவு செஞ்சு பேசாத. ராஜிமாக்கு உடம்பு சரியாகணும், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பொறுத்துட்டு இருக்கேன். இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அமைதியா இருக்கேன்னு உன்னை நான் ஏத்துக்கிட்டேன்னு தப்பா நினைச்சிட்டியோ? அப்படி ஒரு விஷயம் மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது கார்த்திக். இது எல்லாமே ராஜிமாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் மட்டும்தான். அவங்க மட்டும் நல்லபடியா குணம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீயும் நானும் அவங்க வழிய பார்த்துட்டு தயவு செஞ்சு போயிடலாம் கார்த்திக். ஒருவேளை அதுக்குள்ள நீ எனக்கு ஹெல்ப் பண்ணோ, எனக்கு நல்லது பண்ணோன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, சாமி முடிஞ்ச அளவுக்கு உன் வீட்ல இருந்தும் சரி, உன் லைஃப்ல இருந்தும் சரி, என்ன வெளியே அனுப்ப பாரு. அதுவே எனக்கு பெருசு. நான் காலையிலேயே தலைக்கால் புரியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. அப்படி என்னடி நடந்துச்சு? எல்லாம் நீ சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. சண்மதிக்கு காஃபி குடுக்கறதுக்காக ஒரு ரூமுக்கு போனனா, அங்க கார்த்திக் தனியா ஒரு பக்கம் தரையில படுத்திருக்கான். அது மட்டும் இல்ல பாட்டி, சண்மதியோட நெத்தில வச்ச குங்குமமும் நேத்து அவ தலையில வச்ச பூவும் கலையாம அப்படியே இருக்கு. நேத்து நைட்டு நம்ம எப்படி ரூம்குள்ள அனுப்பி வச்சோமோ, காலையிலயும் அதே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கா. இதுதான் நடக்கும் தெரிஞ்சது தானே பவானி? அதுதான் பாட்டி எப்படின்னு கேக்குறேன். அவகிட்ட இப்ப நான் பேசின வரைக்கும் அவ தயங்கி தயங்கி பேசுறத பார்த்தா நைட்டு 2 பேருக்குள்ளயும் பயங்கரமா சண்டை ஆயிருக்கும் போல. இப்படி ஒரு விஷயத்த பிளான் பண்ணா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போல. ஆனா இத நீ எப்படி கெஸ் பண்ணன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பின்ன 50 வருஷ அனுபவம்னா சும்மாவா? 3 தலைமுறையா என் வயசுக்கு பார்த்தவடினா இந்த காத்திலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. சாந்தி முகூர்த்த விஷயம் மட்டும் இல்ல, அவங்க இங்க இருந்து போறதுக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயத்துல எல்லாம் முட்டி மோத விடுறான்னு பாரு. இந்த வீட்டோட மருமகன்ற அந்தஸ்து அந்த கார்த்திக்கு நிலைக்காது, நான் நிலைக்கவும் விட மாட்டேன். வெல் இம்ப்ரூவ்ட். மேடத்தோட ஹெல்த் கண்டிஷன் அமேசிங்கா டெவலப் ஆயிருக்கு. நான் தான் சொன்னேன்ல, சண்மதி வந்தாங்கன்னா மேடம் சரியாயிடுவாங்கன்னு. ஆமா டாக்டர். அப்புறம் டிலே பண்ணாம சர்ஜரியை உடனே பண்ணிடலாம். ஓகே டாக்டர். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை நான் பண்றேன். 2-3 நாள்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் டாக்டர்.
நான் வரேன். சரி வரேன் மேடம். நான் சர்ஜனோட அவைலபிலிட்டியை பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். ஓகே டாக்டர். டாக்டர், எங்க சம்பந்தி அம்மாக்கு இப்ப எப்படிங்க இருக்கு? என்னாச்சுங்க உங்களுக்கு? சண்மதியை பார்த்ததுக்கு அப்புறம் ராஜுவோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. என்ன அமுதா, என்ன ஏதோ அதிர்ச்சியான மாதிரி இருக்க? அதிர்ச்சியா? நீங்க வேற. சம்பந்தி அம்மாக்கு உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேட்ட உடனே நான் சந்தோஷத்துல வாயடிச்சு போய் நிக்கிறேன். அதிர்ச்சின்னு சொல்றீங்களே. ஐயோ ஆர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆர்த்தி, ஆர்த்தி, ஏய், என்னடி இந்த டாக்டர் மக்கு டாக்டரா இருக்கா? என்னமோ சண்மதி வந்ததுனாலதான் உன் அத்தை குணமாயிட்டாங்கன்னு சொல்றான். அப்படியா? ஆமாடினா. அம்மா, சண்மதி தான் அத்தை கிட்ட நேரடியாவே உங்களுக்கு குணமாகற வரைக்கும் தான் இந்த வீட்லயே இருப்பேன்னு சொல்லிட்டாலே. அப்புறம் எப்படி அத்தைக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு? அதான் உன் அத்தை சண்மதி பிடிவாதத்தை இருந்து பாத்துட்டாங்கல்ல. இவளையெல்லாம் கட்டாயப்படுத்தி நம்ம வீட்ல வாழ வைக்க முடியாதுன்னு அவங்களாவே மனச மாத்திக்கிட்டாங்களோ என்னவோ. அம்மா, அப்ப சண்மதி கிளம்பிடுவாளா? கிளம்பணும் ஆர்த்தி. அவ இந்த வீட்டை விட்டு கிளம்பலனாலும் நாம் அவளை இங்கிருந்து கிளப்பியே ஆகணும். ஏண்டி, என்னடி நடக்குது இந்த வீட்ல? இருக்க இருக்க எரிச்சல கிளப்பிட்டு இருக்காங்க. மறு வீட்டுக்கு போனவங்க ஏதோ 2 நாள் இருந்துட்டு வந்துருவாங்கன்னு பார்த்தா கூட 2 நாள் இருக்க போறாங்களாமே. எல்லாம் அந்த சண்மதியோட அம்மாக்காரியோட வேலையா தான் இருக்கும். அந்த பொம்பளையும் உன் மாமியாரும் கூட்டு இல்ல, அவங்க சேர்ந்துதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. மா, அதான் அங்க போறோம்ல, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அவங்க ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தா பார்த்தாலே தெரியும்ல. அடிப்பொடி, முகத்தை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது? உன் மாமியார் கூட தான் வருத்தமா இருக்காங்கன்னு நினைச்சோம். இப்ப அந்த அம்மாவே அவங்க வாயால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லலையா? அந்த மாதிரிதான் இருக்கும் எல்லாம். புலம்பாதம்மா, வாமா. அப்படியே போட்டுன்னா பாத்துக்க, புலம்புறேனாமா. ஏடி, நான் என்ன எனக்காக வாடி புலம்பிட்டு இருக்கேன்? உன்னை எப்படியாவது. ஐயோ, உங்களுக்குமா? நானும் இப்பதான் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு பாத்ரூம் போனேன். அங்கேயும் தண்ணி வரல. ஒருவேளை மோட்டர் போட மறந்துருப்பீங்க. நான் வேணா மோட்டர் ஆன் பண்ணட்டுமா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மோட்டர் போட்டேன். அப்ப ஒருவேளை பைப் கனெக்ஷன்ல ஏதாவது ஃபால்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சண்மதி, நீ உடனே பிளம்பருக்கு போன் பண்ணி வர சொல்ல. பண்ணிடலாமே. ரிங் போல பிஸின்னு வருது. என்ன பண்ணலாம்? இப்படிதான் சண்மதி, அவசரமா வேலை ஆகணும்னா யாருமே கிடைக்க மாட்டாங்க. வேற யார கூப்பிட்டு அதை சரி பண்றது? உங்க அண்ணனும் வேற ஆபீஸ்க்கு போயிட்டாரு. கார்த்திக், நீங்க வேணா மாடிக்கு போய் டேங்க்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்து சொல்றீங்களா? சண்மதி, என்ன கார்த்திக்க போய் இந்த வேலையில செய்ய சொல்ற? இதுல என்ன இருக்கு? இது நம்ம வீடு தானே. நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க என்ன இதுன்னு பார்க்க மாட்டீங்களா கார்த்திக்? சரிங்க, பரவாயில்ல. நானே போய் என்னன்னு பாக்கிறேன். ஓ, டேங்க் கிளீன் பண்ணிட்டு வராரா? நீங்க விருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு மறு வீட்டுக்கு வந்த இடத்துல ஜாலியா இருப்பீங்கன்னு பார்த்தா என்ன அத்தான் இது? அதெல்லாம் இப்ப எதுக்கு? முதல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்க எதுக்கு மாப்பிள்ள வர போறோம்? நீங்க ஏதோ இன்னும் 2-3 நாள் இங்க இருக்க போறீங்களாமே. அதான் சம்பந்தி அம்மா உங்களுக்கு மாத்து துணி கொடுத்து அனுப்புனாங்க. கோயிலுக்கு போற வழியில நாங்களும் வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஏய், எடுத்து கொடு மாப்பிள்ள கிட்ட. இந்தாங்க. சரி, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிங்க மாப்பிள்ள. இருங்க, சாப்பிட்டு போலாம்ல. ஆஹா, இல்லம்மா. எங்களுக்கு இப்பவே வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. நாங்க கோயிலுக்கு போகணும். பூஜைக்கெல்லாம் சொல்லிருக்கோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நட சாத்திருவாங்கல்ல. நாங்க கிளம்புறோம். வரோம் சண்மதி. வரோங்க மாப்பிள்ள. வார்த்தி வரேன். பாய்.
ஏன் பவானி, காலையில சமைக்க விட்டது, இப்ப டேங்க கிளீன் பண்ண விட்டது, இதெல்லாம் பார்த்தா சண்மதி ஏதோ வன்மை வச்சு அவனை பழி வாங்குற மாதிரி உனக்கு தெரியல? எனக்கும் அப்படிதான் தோணுது. இருந்தாலும் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். ஆர்த்தி, ரொம்ப சந்தோஷம். என்னத்த மாத்திரை தானே கொடுத்தேன், அதுக்கு போய் நான் அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு சொல்லல ஆர்த்தி. கொஞ்ச நாளா நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் மேல நீ எடுத்துக்கிற அக்கறை, எனக்காக கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிற பாசம், என் சாப்பாட்டு விஷயத்துல நீ எடுத்துக்கிற கவனம், இது எல்லாமே எனக்கு சந்தோஷமா இருக்க. நான் உன்னை பல தடவை திட்டி இருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். அதை எதையும் மனசுல வச்சுக்காம நீ நடந்துக்கிறது ரொம்ப பெருமையா இருக்க. மூத்த மருமக வானதி சண்மதிக்குன்னு பெரிய இடம் கொடுத்து பொண்ணை கண்டுக்காம விட்டுட்டேன்னு கூட எனக்கு தோணுதுமா. ஐயோ அத்தை, ஏன் இப்ப பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நீங்க என்ன திட்டினதே என்ன புத்திசாலியா ஆக்கணுங்கிறதுக்காக தானே. எனக்கு என்ன இதெல்லாம் தெரியாதா? நான் வேற வானதி வேறையா, இல்ல வானதி மாதிரியே இருக்கிற சண்மதி வேறையா? எனக்கு இந்த வீட்ல எந்த குறையும் கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமா. சண்மதி முழு மனசோட சீக்கிரமாவே நம்ம வீட்ல ஒரு ஆளாயிருவா. அதுக்கப்புறம் நீங்க தான் வீட்டையும் எங்களையும் பாத்துக்கணும். நீ பாத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வரேன். வாங்க போலாம். போலாமா? சண்மதி, பெரியவங்க வீட்டுக்கு போறப்ப வெறும் கையோட போனா நல்லா இருக்காதுமா. நீ போறப்போ வழியில ஸ்வீட் பழம்லாம் வாங்கிட்டு போ. சரிம்மா. சரி சண்மதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. கார்த்திக், நான் என் போனை நம்ம ரூம்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ போய் கொஞ்சம் அதை எடுத்துட்டு வரியா? என்ன யோசிக்கிற? ஒரு ஹெல்ப் தானே கேக்குறேன். செஞ்சா குறைஞ்சு போயிடுவேன் என்ன? போ, எடுத்துட்டு வாயேன். எடுத்துட்டு வா. ட்ரை பண்ணு, நல்லா ட்ரை பண்ணு. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. சம்திங் இஸ் ராங். இப்போ என்ன பண்றது கார்த்திக்? தாத்தா பாட்டி அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. நான் வேணா ட்ரை பண்றேன். என்னாச்சு? இல்ல, பின்னாடி இடிச்சுச்சு. கார்த்திக், என்ன பாக்குற? இல்ல, ஏதாச்சும் மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு பாக்குறேன். நல்ல ஐடியா. நான் வேணா ஏதாவது ஒரு ஆட்டோ புடிச்சு போயிடுறேன். நீ அப்படியே வண்டியை சரி பண்ணிட்டு நேரா அங்க வந்துடுறியா? நான் அங்க போயிட்டு உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். குட் ஐடியா தான். குட் ஐடியா இல்ல, வெரி வெரி பேட் ஐடியா. மிஸ்டர் கார்த்திக், 3 கிலோமீட்டருக்கு ஒர்க் ஷாப்பே கிடையாது. வண்டியை உருட்டிட்டு வா ராஜா. என்ன யோசிக்கிற? இல்ல, ரொம்ப வெயிலா இருக்கு. இதுல நீ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வருவியே, அதான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ முன்னாடி கிளம்பு. ஷியோரா? சரி, ஓகே. வண்டியை பார்த்து எடுத்துட்டு வா. நான் ஒரு ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன்.
என்னாச்சு கார்த்திக்? ஏன் வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு இருக்க? நானும் சண்மதியும் வந்துகிட்டு இருந்தோம்மா. திடீர்னு வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. சண்மதி எங்க? அவளை ஆட்டோல ஏத்தி அனுப்பிட்டேன். பக்கத்துல மெக்கானிக் ஷாப்ல வண்டியை சரி பண்ணிட்டு எடுத்துட்டு வர சொன்னேன். ஏன் அப்படி சொன்னா? ஏதாவது மெக்கானிக்க வர சொல்ல வேண்டியதானே? நீயே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சரி சரி, நீ வா, வண்டியில ஏறு. வேற யாரையாவது அனுப்பி அந்த வண்டியை எடுத்துக்கலாம். இல்லம்மா, பரவாயில்ல. வண்டியில ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல. பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருந்தா நான் சரி பண்ணி எடுத்துட்டு போறேம்மா. எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. நீங்க கிளம்புங்கம்மா. ஐ டேக் கேர். நோ இஷ்யூஸ். சாவி கொடுங்க. வண்டியில் தானே இருக்கு. வண்டியில பெட்ரோல்லாம் இருக்கு. இன்ஜின்ல தான் ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாக்குறேன். என்னமாச்சு? ஸ்கூட்டி ரிப்பேர்னு மெக்கானிக் ஷாப்பை தேடி போயிட்டு இருக்கான். சண்மதி அவனை விட்டுட்டு ஆட்டோல போயிட்டா. அவ எப்படி போனா? என்ன வெயில்! எனக்கு என்னமோ வேணும்னே அவ போன மாதிரி தோணுது. அப்படியா சொல்ற? அப்படிதாங்க என் மனசு சொல்லுது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராஜி, நீ வருத்தப்படாதம்மா. இதையே நினைச்சு குழப்பிட்டு இருக்காத. இப்பதான் உன்னுடைய கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சர்ஜரி வேற பண்ணும். ராஜி, எல்லாம் சரியாயிடும். தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காது. அண்ணா, எனக்கு டைம் ஆச்சு. கொஞ்சம் சீக்கிரம் பாக்குறீங்களா? சின்ன பிரச்சனையா இருந்தா சீக்கிரம் பார்த்து கொடுத்துருவேன். ஆனா பெட்ரோல் டேங்க்ல நிறைய மண் இருக்கு. என்னது, மண்ணா? ஆமா தம்பி, மொத்தமா கிளீன் பண்ணோம். கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏன் அப்படி பாக்குற? ரோட பார்த்து ஓட்டு. கொஞ்சம் சாங்க நிறுத்துறியா? எனக்கு தலை வலிக்குது. சரி. முடிஞ்ச அளவுக்கு உன் வீட்ல இருந்தும் சரி, உன் லைஃப்ல இருந்தும் சரி, என்ன வெளியே அனுப்ப பாரு. வா கார்த்திக், வா சண்மதி. என்ன நிறைய பை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன இது? அத்தை வந்து நம்ம எல்லாருக்காக ஒரு ட்ரெஸ் கொடுத்து அமிச்சாங்கம்மா. ஓ, பர்டிகுலரா அம்மா உங்களுக்கு பார்த்து பார்த்து ட்ரெஸ் சூஸ் பண்ணதா சொன்னாங்க. சரி சரி, எல்லாத்தையும் கொண்டு போய் பூஜை ரூம்ல வைங்க. நாளைக்கு நல்ல நாள். சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். சரிம்மா. என்னடி நடக்குதுங்க? சண்மதி கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு ஒழிஞ்சிருவான்னு நினைச்சா, இவ பண்றதையெல்லாம் பார்த்தா ஒரேடியா இந்த வீட்லயே வந்து டேரா போட்டுருவா போல இருக்கே. நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதோ? ஒருத்தி போன ஒருத்தி இந்த வீட்ல வந்து உட்காந்துக்கிறாளுங்க. அம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா?
சண்மதிய பத்தி நீதான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவ மாறிடுவான்னு நம்பிட்டு இருக்க. ஏய் நீ வேறடி. நான் ஒன்னும் சண்மதியை நினைச்சு பயப்படல. எல்லாம் உன் அத்தை ராஜராஜேஸ்வரிக்கு தான் பயப்படுறேன். அது காந்தம் மாதிரி அப்படியே பேசி பேசியே மயக்கி பிடிக்காதவங்களை கூட பிடிக்க வச்சிரும். இந்த வீட்டுல வாழ மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சு ஓடுறவங்களை கூட பிடிச்சு கொண்டு வந்து வாழ வச்சிரும். அப்பேற்பட்டது உன் மாமியார். மா, அத்தையோட பாச்சாலாம் சண்மதி கிட்ட பழிக்காதுமா. சண்மதி ஒண்ணும் வானதி இல்ல அத்தை சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட. அவ விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கா. தெளிவா இருக்காளா? அது எப்படி சொல்ற? அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக்கும் சண்மதியும் வீட்டுக்கு வந்தப்போ நான் மாடியில இருந்து அவங்கள பார்த்தம்மா. கார்ல கார்த்திக் முன்னாடி சீட்ல இருந்தும் சண்மதி பின்னாடி சீட்ல இருந்து இறங்கினா. ஒருவேளை சண்மதிக்கு கார்த்திக்க மன்னிக்கிற மனசு இருந்தா அவ எதுக்கு பின்னாடி சீட்ல தனியா உட்கார்ந்து வரணும்? அத்தை நல்லாகிற வரைக்கும் கார்த்திக் வைஃபா அவ நடிக்க வந்திருக்கா. ஓ, இன்னும் சொல்ல போனா கார்த்திகா ஒரு கார் டிரைவரா தான் அவ பாக்குறா. புருஷனால ஒண்ணும் இல்ல, அத தெரிஞ்சுக்கோ. ஏய், நிஜமாவடி சொல்ற? ஐயோ தங்கம், பரவாயில்லடி, என் வயித்துல பால வாத்த. ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? மா, என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இந்த வீட்ல நான் போய் சொல்லாத ஒரே ஆள் நீதான். என் வளர்ப்பு அப்படி சும்மாவா? சண்மதி கூடவே உறவாடி அவங்க 2 பேரையும் சேர விடாம எப்படி அவளை துரத்தி அடிக்கிறேன்னு பாரு. இந்த வீட்ல என் பொண்ணு மட்டும்தான் மகாராணியா வாழணும். இன்னொருத்தி வந்தா வாழ விட்டுவனா? அவளை எப்படி இங்க இருந்து தலை தெறிக்க ஓட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ராஜிமா, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குமா? யாருடைய கைப்பக்குவம்? எல்லாம் என் மருமகளோட கைப்பக்குவம் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் ராஜிமாக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணேன். மத்தபடி இது எல்லாமே சமைச்சது ராஜிமா தான். நீங்க எல்லாரும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் தான் மேடம். மேடம்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாவா? நல்லா இருங்க. என்னைக்கும் இதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் மேடம், இன்னொரு விஷயம், என் குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல. நீங்களே ஒரு நல்ல பேரா வச்சிருங்க மேடம். பேரெல்லாம் நான் எப்படி வைக்கிறது? உங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல உங்களுக்கு நிறைய அபிப்பிராயம் இருக்கும்ல, அதுலயும் நான் எப்படி? மா, நீங்களா என்ன பேர் வச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தாமா. ஆனா அது நீங்க தான் வைக்கணும். அம்மா, அவங்கதான் ஆசைப்படுறாங்கல்ல, நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்க. சரி, குழந்தை கூட. குணத்திலையும் பாசத்திலையும் யாராலையும் மிஞ்ச முடியாத அளவுக்கு ஒரு பேரை நான் உனக்கு வைக்கிறேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லலாமா? என்ன சண்மதி? எனக்கு உங்க மருமக வானதி எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க இறந்து இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் உங்க யாராலையுமே அவங்கள மறக்க முடியாம அவங்க மேல இவ்வளவு மதிப்பும் பாசமும் வச்சிருக்கீங்கன்னா, இந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களா இருந்திருக்காங்கங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சதுக்கு அவங்க லக்கி தான்.
சண்மதி எப்படிலாம் பேசிட்டு போறான்னு என்னால நம்பவே முடியலம்மா. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு அவகாசம் தேவைப்படும்ல. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எவ்வளவு மாறி இருக்காளோ, இன்னமும் நம்மள புரிஞ்சுக்கிட்டு அவ நமக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அக்கா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாரே, அவரு பேசினதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாவம்க்கா, அவரு யாரோ பண்ண தப்புக்காக இவரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. 4-5 மேனேஜ்மெண்ட் வச்சு ஹோட்டல் நடத்த வசதி இருந்தோம். அவருக்கு நம்பிக்கையா இருக்கிற ஆளுங்களே அவர் எப்படி ஏமாத்திருக்காங்க தெரியுமாக்கா? ராஜா, அவரு ஏமாறல, ஏதேதோ கதை சொல்லி உன்னதான் ஏமாத்த பாக்குறாரு. என்ன சொல்றீங்க? நீங்க நம்புற அளவுக்கு வந்தால் ஒன்னும் அவ்வளவு நல்லவரெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த ஆளு முன்னாடியே தெரியும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் அவரோட இன்னும் 2 பிரான்ச்சஸையும் சீல் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த கேஸ் எங்களுடைய ஆபீஸ்க்கு தான் வந்துச்சு. நாங்களும் முதல்ல இதுல ஆஜராகலாம் தான் இருந்தோம். அப்புறம் விசாரிக்கும் போதுதான் இந்த ஆளு பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அது பிரச்சனையாகும் போது பழிய தூக்கி வேற ஆள் மேல போட்டுட்டு தப்பிக்க பாக்குறவர்னு தெரிஞ்சது. தான் செய்யற தொழில கூட நியாயமே இல்லாம இருக்கிறவருக்காக நீ வாதாடமான கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பாவி மக்களை பத்தி அக்கறையே இல்லாத இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணவே கூடாது ராஜா. இவட மாதிரி ஆளுங்களெல்லாம் புடிச்சு ஜெயில போட்டாதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம இருக்கும். நல்ல வேலைக்கா, இவரை பத்தி எதுவுமே தெரியாம நான் ஒரு தப்பான ஆளுக்காக கேஸ்ல ஆஜராக பார்த்தேன். இப்ப அந்த ஆளு யாரு, எப்படிப்பட்டவன் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இந்த கேஸ நடத்த போறதெல்லாம் நீ சொல்லிடு. அக்கா, உடனே சொல்லிடுறக்கா. என் அட்வொகேட் ப்ரொஃபஷன்ல கூட எந்த விதமான நல்ல காரியத்தை தவிர எந்த ஒரு தப்பான கேஸையும் எடுத்து நான் நடத்த மாட்டேன். இப்பவே அந்த ஆளுக்கு போன் பண்ணி நான் முடியாதுன்னு சொல்லிடுறேன்க்கா. ஏண்டி, இவருக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு போறாளே, அப்படி இவர் யாரா இருக்கும்? ஆளை பார்த்தா நல்ல வசதியானவர் மாதிரி இருக்கார்ல. அப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ராஜா வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. வணக்கம் சார். வணக்கம். நம்ம கேஸ் விஷயமா நீங்க கேட்ட டாக்குமெண்ட்லாம் நான் கொண்டு வந்துட்டேன் சார். என்னங்க, வாங்குங்க. எனக்கான நியாயத்தை நீங்க வாங்கி தருவீங்கன்னு உங்களை தான் சார் நான் முழுசா நம்பி வந்திருக்கேன். நீங்க தான் சார் எப்படியாவது இந்த கேஸை ஜெயிச்சு கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். என் ஹஸ்பண்ட் கண்டிப்பா உங்களை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திருவாரு. அவர் நேத்துல இருந்தே இத பத்தி. ஸ்வேதா, சாரி சார், என்னால இந்த கேஸை எடுக்க முடியாது. ஏங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஸ்வேதா, கொஞ்சம் அமைதியா இருக்கு. மேடவாக்கத்துல இருக்கிற உங்க ஹோட்டல்ல கெட்டுப்போன கறியை சாப்பிட்டு 2 பேர் இறந்து போனதா சொன்ன நீங்க, இதே மாதிரி உங்க மத்த பிரான்ச்லயும் நடந்தத ஏன் சார் என்கிட்ட சொல்லல? மத்த பிரான்ச்சஸ்ல எதுவும் அந்த மாதிரி. இங்க பாருங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பொய் சொன்னீங்க என்கிட்ட? நான் தப்பு பண்ணனா? சத்தியமா கிடையாது சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் ஒரு அப்பாவி சார். யார் அப்பாவி? நீங்களா சார் அப்பாவி? நீங்க யாருன்னு இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும்.
நீ சொல்ற மாதிரி ராஜா இந்த கேஸை எடுத்தா அது ராஜாவுக்கு தான் கெட்ட பேரு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நாம சப்போர்ட் பண்ணி வாதாடுறதெல்லாம் பெரிய பாவம். நீ முதல்ல இந்த செக்க திருப்பி கொடுத்துரு. முடியாது. அவர் இந்த கேஸ் எடுத்து வாதாடணும்னு நான் நினைக்கிறேன். என்னால இதை திருப்பி கொடுக்க முடியாது. ஸ்வேதா, ஸ்வேதா, இந்த செக் அவர்கிட்ட திருப்பி கொடு. அம்மா, இங்க என்ன நடந்ததுன்னு அந்த செக்க அவர்கிட்ட திருப்பி கொடுன்னு சொன்னேன். அம்மா, அது வந்து அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த கேஸை எடுத்துக்க வேண்டான்னு சண்மதி சொல்றாள். அவ சொல்ற மாதிரி இந்த செக்க அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரு. அம்மா, அவர் என்ன சொல்ல? ஸ்வேதா, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. சண்மதி ஒரு விஷயம் தப்பு, அது செய்ய வேண்டான்னு சொன்னா அதுல 1000 காரணம் இருக்கு. அவ இவ்வளவு தூரம் சொல்லியும் அவளை நீ எதிர்த்து பேசிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல சண்மதி பேச்சுக்கு மறு பேச்சு இருக்க கூடாது. அத கூட அதான் உங்களை போக சொல்றோம்ல, கிளம்புங்க. சண்மதி, நீ உள்ள போ. ஆர்த்தி, இங்க நடந்ததெல்லாம் கவனிச்சியா? சண்மதி மேல ஸ்வேதாக்கு இன்னும் நிறைய வெறுப்பு வர வைக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே அதுங்க ரெண்டும் நல்லா முட்டிக்கிட்டு தான் இருக்கு. கொஞ்சமா தானே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நம்ம நல்லா ஊதி ஊதி பெருசா எரிய வைப்போம். அப்பா, ஒண்ணு இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மாமியார் எதுவும் பக்கத்துல இல்லையே? இல்லப்பா. வீட்டுல வேற யாராவது பக்கத்துல இருக்காங்களா? யாரும் இல்லப்பா, நான் மட்டும்தான் இருக்கேன். அது வந்துமா, நேத்து ராத்திரி உன் சித்தப்பா இங்க வந்திருந்தாமா. என்னாச்சு சண்மதி? ஒண்ணு இல்ல. அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு? அவ வந்தது என்னவோ குடிக்கிறதுக்கு பணம் கேட்டுதான். ஆனா அத நேரடியா கேட்க முடியாம, ஏன் சண்மதி கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட கதையெல்லாம் விட்டான். ஆனா நாங்க அவனுக்கு சல்லி பைசா கூட கொடுக்காம உடனே இங்க இருந்து அவனை அனுப்பி வச்சிட்டோம். என்னோட கணிப்பு சரினா அவன் உன்னை தேடி கண்டிப்பா அங்கதான் வருவான். என்ன தேடியா? எங்க கிட்ட பணம் கேட்டு நாங்க இல்லன்னு சொல்லிட்டோம்ல. எங்களை தவிர அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நீ ஒருத்தி தானே இருக்க. அத சாக்கா வச்சுக்கிட்டு அவன் கண்டிப்பா உன்னை தேடி அங்கதான் வருவான். இத பாருமா, குடிக்கிறதுக்கு காசு வேணும்னா அவன் எப்படி வேணாலும் பேசி மயக்கி அதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு அவன் தயாரா இருப்பான். அதாம்மா, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்றதுக்காக தான் உனக்கு போன் பண்ணமா. ஒருவேளை அவன் அங்க வந்தான்னா நீதான் சண்மதி எப்படியாவது பேசி சமாளிச்சு அனுப்பணும். நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, வச்சிடுறேன். சரிப்பா. மா, வீட்டுக்கு யாரோ புது விருந்தாளிங்க வராங்க போல இருக்கு. வர வைக்கிறதுக்கு ரெடியா இரு. அதுவும் வில்லங்கமான விருந்தாளி போல இருக்கு. வரட்டும் வரட்டும். அடேங்கப்பா,
எவ்வளோ பெரிய வீடு. பரவாயில்ல, நம்ம மக நல்ல வசதியான வீட்டுல தான் வாக்கப்பட்டிருக்கா. டேய் சரவணா, இன்னைக்கு நம்ம கையில சொலையா ஒரு அமௌண்டோட தான் இங்க இருந்து போகணும். காட்டுல இன்னைக்கு அட மழை தாண்டா. சார் 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 என்ன சார் மீட்டரை கட் பண்ணாம போறீங்க? பணத்தை கொடுத்துட்டு போங்க சார். யோ, அதுக்குள்ள உனக்கு என்னையா அவசரம்? இன்னும் நிறைய முக்கியமான இடத்துக்கெல்லாம் போக வேண்டி இருக்கியா? ஆட்டோவை கொஞ்ச நேரம் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு போய் நான் போன உடனே வந்துடுறேன். சரியா? சரிங்க சார். ஓகே சார். வா. நேத்து அடிச்ச சரக்கு இன்னைக்கு காலையில வரைக்கும் குப்புன்னு தூக்குதே. இப்படியே போனா நல்லா இருக்காதே. அப்பனே முருகா. நஜந்தா வலிக்குது. ஆமா ஆமா, நல்லா இருக்கா நல்லா இருக்கா. எம்மாடி, என்னம்மா இது? உன் போட்டோவுக்கு பூ போட்டு பொட்டு வச்சு மாலை போட்டு என்னம்மா இதெல்லாம்? சித்தப்பா, அது ஏன் போட்டோ கிடையாது. இது இந்த வீட்டோட மூத்த மருமகளோட போட்டோ. என்னது, மூத்த மருமகளோட போட்டோவா? என்னம்மா இது? இந்த புள்ளையும் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்குது. ஆமா, நானும் அவங்களும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்போம். சரி, அதை விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு இவ்வளவு தூரம்? எல்லாம் உன்ன பாக்குறதுக்கு தாம்மா. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஊர் பஞ்சாயத்துல சொத்துக்காக உங்க எல்லாரையும் நான் அவமானப்படுத்திட்டேன். அதுக்கு பரிகாரமா தான் தினமும் ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்கி அந்த பாவத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கம்மா. நேத்து கூட உங்க அப்பாவை பார்க்க போனேன். ஆனா பழைய கோபத்துல அவர்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசல. இத்தனை வருஷம் கழிச்சு உங்க வீடு தேடி வந்திருக்கிற, ஆனா கொஞ்சம் கூட மதிக்காம வெளியே போன்னு சொல்லிட்டாரு. நான் அதையெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறேன்னா எதுக்காக? உனக்காகத்தான். நீ கல்யாணத்துக்கு அப்புறமா மாமியார் வீட்டுல இருக்கிற விஷயமே நேத்து அண்ணி சொல்லிதான் எனக்கு தெரியும். அதான் காலங்காத்தாலேயே உன்னை பாக்குறதுக்காக கிளம்பி வந்துட்டம்மா. நீ நல்லா இருக்கிறீல்ல சாமி? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. ஆமா, மாப்பிள்ளை எங்கம்மா? அவரு ஆபீஸ் போயிருக்காரு. அப்படியா? அவங்கெல்லாம் பெரிய இடத்து ஆளுங்க, இப்படித்தான் பிஸியா இருப்பாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டுமா. ஏஷன் மதி, உங்க அப்பாதான் உன் கல்யாணத்துக்கு என்னைய கூப்பிடாம விட்டுட்டாருன்னா உனக்கு கூட இந்த சித்தப்பாவோட நினைப்பே இல்ல. நீயாவது எனக்கு ஒரு போன் போட்டு சித்தப்பா வாங்க சித்தப்பான்னு கூப்பிட்டு இருந்தேன்னா நான் ஓடோடி வந்திருக்க மாட்டேனா? சித்தப்பா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. அதை விடுங்க, நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. ஐயோ, சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேமா. இப்ப நான் விரதத்துல இருக்கிறேன். விரதமா? எதுக்கு விரதம்? இன்னும் 10 நாள்ல நான் சபரிமலைக்கு மாலை போட்டு போக போறேம்மா. அதனாலதான் மாலை போடலன்னா கூட இப்ப மனசளவுல ஐயப்ப பக்தனா கடுமையான விரதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நல்லது சித்தப்பா. கோயில் கோயிலா போறது புண்ணியம் தானே. நல்லபடியா போயிட்டு வாங்க. என்னம்மா இப்படி பொசுக்குன்னு வெறும் வாய் வார்த்தையில போயிட்டு வான்னு சொல்லிட்ட? நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னா அங்க போறதுக்கு எவ்வளவு செலவாகும், கையில எவ்வளவு பணம் எடுத்துட்டு போகணும், இத பத்தியெல்லாம் நீ சொல்லுங்க ஏகாம்பரம். அம்மா, எனக்கு கொடுத்திருந்த திருவான்மியூர் மணப்பாக்கம் ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணிருக்கீங்களேம்மா. ஏமா? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தெரிஞ்சு வந்திருக்கீங்களா, தெரியாம வந்திருக்கீங்களா? தப்பு நடந்துருச்சுமா, தெரியாம நடந்துருச்சு. ஒரு தடவை தான் தப்பு தெரியாம நடக்கும். ஆனா நீங்க ஒரே தப்ப
திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பிதானே கான்ட்ராக்ட கொடுத்தோம். எனக்கு உடம்பு சரியில்லாம நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ சிமெண்ட், ஜல்லி, மணல் எல்லாத்தையும் லோ குவாலிட்டியா யூஸ் பண்ணிருக்கீங்க. குவாலிட்டி கண்ட்ரோல்ல இருந்து வந்து செக் பண்ணி பாத்துட்டு என்ன கேள்வி கேக்குறாங்க. எத்தனை வருஷமா நான் இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பேரோட புகழோட இருக்கும்னு தெரியுமா? இப்படி அழுப்பத்தனமா சிமெண்ட்ல குவாலிட்டி சரியில்லை, மணல்ல குவாலிட்டி சரியில்லைன்னு எங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. தப்பு, பெரிய தப்பு. அதனாலதான் உங்க கான்ட்ராக்ட நான் கேன்சல் பண்ணேன். உங்களை மாதிரி ஆளுங்களோட எந்த உறவும் எங்க கம்பெனிக்கு வேண்டாம். நீங்க கிளம்பலாம். அம்மா, திடீர்னு என் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணீங்கன்னா நான் எங்கம்மா போவேன்? அத நீங்க தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கம்மா. தப்ப நீங்க பண்ணிட்டு பழிய மத்தவங்க மேல போடாதீங்க. உங்களை நம்பிதான் பொறுப்பை கொடுத்திருக்கேன். அதுல தப்பு நடந்தா நீங்க தான் பொறுப்பு. நீங்க மட்டும்தான் பொறுப்பு. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அம்மா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனி தப்பு நடக்காதுமா. இப்ப நடந்தது பெரிய தப்பு. இனிமே என்ன நடக்கணும்? ஒரு தடவை பேர் கெட்டு போச்சுன்னா அதை மறுபடியும் சரி செய்ய நிறைய நாள் ஆகும். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமா. நான் ஒரு சாதாரண கொத்தனார தான் இந்த கம்பெனிக்கு வந்தேன். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு நீங்க தாமா காரணம். பரவாயில்லையே, பழசையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. எனக்கு துரோகம் பண்ணும்போது இதையே மறந்து போச்சு. வாழ்க்கையில நான் எதை வேணாலும் மறப்பேன். நம்பிக்கை துரோகத்தை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க கிளம்பலாம். மேடம், நான் மட்டும்தான் நம்பிக்கை துரோகம் பண்ணனா? நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணலையா?